Hello everyone, Diwakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலே முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் டியூஷன் ஃபீ கன்செஷன் கொடுக்குறாங்க. அது ஒரு 25,000 உங்களுக்கு கன்செஷன் இருக்கும் டியூஷன் ஃபீல. ஸோ அது வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போது அப்ளை பண்ணுறப்பே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபார்ம் டிஜிட்டலி சைன்டு இ சர்டிஃபிகேட் ஒன்லி வில் பி அக்செப்டட். அதாவது நீங்கள் பழைய சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் இருக்கும். விஏஓ ரிட்டர்னில் எழுதி அதை பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக தாசில்தார் சைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி சைன்டு எல்லாமே விஓ ஆஃபீஸில் அப்ளை பண்ணிங்கன்னா விஓ அதை அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ டிஜிட்டலி சைன்டு இ சர்டிஃபிகேட் தான் இப்போ அக்செப்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் நேம் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அம்மா, அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க நேமுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ இதில் நேம் இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியோட நேம் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால இவங்க எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதோட ஃபார்மெட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாரோட அப்பா, அம்மா எல்லாரோட நேமுமே அந்த சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க, ஸ்கூல் படிக்கல அப்படின்னு நாட் லிட்ரேட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவங்க என்ன படிச்சிருக்காங்க லெஸ் தென் 10th அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வேலிடு. இதில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வேலிட் டிஜிட்டலி சைன்டு பை அந்த தாசில்தார் நேமோட உங்களுக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ இதுலேயும் நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுறப்போ ஜாயின் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இது வெப்சைட்லேயே இருக்குது, டிஎன்ஏ வெப்சைட்லேயே இருக்குது. இந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ன்றது உங்களுக்கு தெரியும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டியூஷன் ஃபீஸ் வேவியர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டியூஷன் ஃபீஸ்ன்றது 50,000, 55,000 ரெண்டு கேட்டகரி இருக்கு. 50,000 பார்த்தீங்கன்னா என்பிஏ நான் அக்ரிடேட்டட் கோர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கும். என்பிஏ அக்ரிடேட்டட் கோர்ஸுக்கு 55,000 இருக்கும். ஸோ கவர்மெண்ட் அதை பேஸ் பண்ணி ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தென் 2,57,000 இருக்கணும். அதாவது உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த எஸ்சி, எஸ்டி, எஸ்சியில் என்ன கம்யூனிட்டின்ற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். இன்கம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட இன்கம் ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா 2,50,000 கீழே இருக்கணும். அதாவது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட நேம்லாம் சர்டிஃபிகேட்ல இன்க்ளூட் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா, அம்மா, உங்களோட நேமு, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேமும் இன்க்ளூட் பண்ணி அவங்க வேலைக்கு போகிறாங்களா, அவங்களோட சேலரி என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது எலிஜிபிள் ஆகாது. நீங்கள் ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். உங்கள் குடும்பத்தோட மொத்த சம்பளம் எவ்வளோன்றதையும் நீங்கள் அதில் காமிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் எலிஜிபிள். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் தான். அதே மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் காப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டலி சைன்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கிருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா பழைய சர்டிஃபிகேட் ரிட்டர்னில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எலிஜிபிள் கிடையாது. இப்போ அந்த காப்பியவே அப்லோட் பண்ணி டிஜிட்டல் காப்பி கேட்டிங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் காப்பி தான் எலிஜிபிள். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டலி சைன்டு காப்பி தான் வேணும். அதுதான் எலிஜிபிள் இப்போ டிஎன்ஏ ப்ராசஸ்க்கு. ஸோ இது 3 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறப்பே பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். இல்லை அப்படின்னா கவுன்சிலிங் முடிச்சுட்டு டிஎஃப்சி சென்டரில் லேட்டராக அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா கவுன்சிலிங் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ அப்ளை பண்ணும். பட் இப்பயே பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டர். இல்லை அப்படின்னா காலேஜில் ப்ராசஸ் சரியாக பார்க்காம விட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் கிடைக்காம செகண்ட் இயரில் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.